நிலநடுக்கத்தால் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ள வெனிசுலாவுக்கு இந்தியா 2 விமானங்களில் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. தென் அமெரிக்கா நாடான வெனிசுலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நில அதிர்வால் வானளாவிய கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. நிலநடுக்கத்தால் தலைநகர் கராகஸில் நூற்றுக்கணக்கான அடுக்குமாடி குடியிருப்புகள் தரைமட்டமாகின. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வெனிசுலா ராணுவம் உட்பட அனைத்து பாதுகாப்பு படை பிரிவுகளும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளன. அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள், தென் அமெரிக்கா நாடுகளின் ராணுவ வீரர்களும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1000 நெருங்கியுள்ளது. இந்நிலையில் நில அதிர்வால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா மக்களுக்கு உதவுவதற்காக இந்திய சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்திய விமானப்படையின் C-17 ரக சரக்கு விமானங்கள் மூலம் மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் உட்பட 35 டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்திய ராணுவத்தை சேர்ந்த 9 மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப நிபுணர்கள் உட்பட 41 மருத்துவ பணியாளர்களும் வெனிசுலாவுக்கு சென்றுள்ளனர். நிவாரணப் பொருட்களுடன் 2 பீம்ஸ் கியூப் என்ற அவசர கால நடமாடும் மருத்துவமனைகளையும் வெனிசுலாவுக்கு இந்தியா அனுப்பியுள்ளது. இந்திய சுகாதார முன்னெடுப்பு நட்பு உதவியின் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள கியூபில் 1000 மருத்துவ உபகரணங்கள், அத்தியாவசிய மருந்துகள் இருக்கும். இதன் மூலம் போர் மற்றும் பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒரு நாளில் 200 பேர் வரை சிகிச்சை அளிக்க முடியும். ஒரு நாளில் 20 அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியும். ஒரு பீஸ் கியூபில் உள்ள கூடாரம் மூலம் 12 நிமிடங்களில் தற்காலிக மருத்துவமனையை உருவாக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.